நாகை அரசு மருத்துவமனையில் அடிப்படை வசதிகள் எதுவுமின்றி நோயாளிகள் அவதிப்படுவதாகவும் எதற்கெடுத்தாலும் லஞ்சம் கேட்டு தொல்லைப்படுத்துவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இது பற்றி ஒரு தொகுப்பு. நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த நாகூர், சீர்காழி, மயிலாடுதுறை, வேளாங்கண்ணி உள்ளிட்ட பகுதி அடித்தட்டு மக்கள் நோய்வாய்ப்பட்டால் நம்பி வருவது நாகை அரசு தலைமை மருத்துவமனையைத்தான். ஆனால் இங்கு நோயாளிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை. மருத்துவர் பற்றாக்குறை தொடர்கதையாகி வருகிறது. இங்கு நிலவும் சுகாதார சீர்கேட்டால் மருத்துவமனைக்கு வருபவர்கள் முகம் சுளிக்கும் நிலை ஏற்படுகிறது. மருத்துவமனையை நம்பி வரும் ஏழை எளிய மக்கள் இந்த பிரச்சனைகளால் அதிகம் பாதிப்பிற்குள்ளாகின்றனர். ஆம்பளை புள்ள பிறந்துச்சுன்னா 1500 ரூபாய் பணம் வாங்கிக்கிறாங்க. பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா 1000 ரூபாய் பணம் வாங்கிக்கிறாங்க. இது குழந்தை பிறக்கப்ப காப்பி கேட்கறாங்க. கொண்டாந்து பெட்ல கொண்டாந்து போடுறவங்களுக்கு 100 ரூபாய் வாங்கிக்கிறாங்க. அங்க சுத்தம் பண்ணவங்களுக்கு, ஆபரேஷன் பண்ணி போறவங்களுக்கு, இந்த லேடிஸ் சடையெல்லாம் இது பண்றவங்களுக்கு அவங்க 200 ரூபாய் வாங்கிக்கிறாங்க. கொண்டாந்து பெட்ல போடுறவங்க அவங்க 200 ரூபாய் பணம் வாங்கிக்கிறாங்க. தொட்டத்துக்கும் பணம் வாங்கிக்கிறாங்க. மருத்துவமனையில் எங்கு பார்த்தாலும் லஞ்சம் தலைவிரித்தாடுவதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் ஆண் குழந்தை பிறந்தால் 1500 ரூபாயும், பெண் குழந்தை பிறந்தால் 1000 ரூபாயும் கட்டாய லஞ்சம் கொடுக்க வேண்டியுள்ளதாக வேதனையுடன் கூறுகின்றனர். அழைச்சிட்டு வரோம்ல, இங்க போதுமான டாக்டர் எதுவுமே கிடையாது, யாருமே கிடையாது, டாக்டரே கிடையாதுங்கிறாங்க. டாக்டரே கிடையாதுங்க, டாக்டர் எல்லாம் இங்க கிடையாது. நீங்க எதா இருந்தாலும் நீங்க திருவாரூர்ல தான் நீங்க பேசிக்கணும். எதா இருந்தாலும் நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்துறீங்களா? அப்படியா இருந்தா நீங்க அட்மிஷன் போடுங்க, எங்கள்கிட்ட கையெழுத்து கேட்கறாங்க. பிரசவத்திற்காக வரும் பெண்களை பெரும்பாலும் இங்கு அனுமதிப்பதில்லை என்றும், திருவாரூர் அரசு மருத்துவமனைக்கு கட்டாயப்படுத்தி அனுப்பிவிடுவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். எந்த வார்டிலுமே ஒரு சுகாதாரவே இதே கிடையாது. ஒரு குழந்தை வார்டை போய் பார்த்தோம்னா நார்மலா இருக்கு. அங்க போய் காலைல குழந்தை டாக்டர் இருக்கான்னு கேட்டா குழந்தை டாக்டர் இல்லைன்றாங்க. இல்லாட்டா தான் வருவாங்க 2 மணிக்கு மேல. ஓபில கேட்டோம்னா காலைல 8 மணி வாங்கன்றாங்க. 2 மணிக்கு வந்தா இத்தனை மணிக்கு என் தூக்கிட்டு வரேன்னு கேட்கறாங்க. கேட்டா டாக்டர் இல்ல அப்படின்றாங்க. பிரசவத்துக்கு டாக்டர் இருக்காங்க கேட்டா பிரசவத்து டாக்டர் இருக்கிறப்பதான் நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம், அவங்க இருக்கப்பதான் நீங்க வரணும், அவங்க இல்லாதப்ப ஏன் வரீங்கன்னு கேட்கறாங்க. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் செய்தியாளர்கள் புகார் தெரிவித்த போது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததோடு மருத்துவமனை ஆர்எம்ஓவை கடுமையாக எச்சரிக்கையும் செய்துள்ளார். மருத்துவமனையில் நிலவும் அவலங்களை போக்க இனியாவது மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்குமா? நாகை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் உரிய மருத்துவர்கள் நியமித்து இங்கு நடைபெறும் லஞ்ச லாவணிகளுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் முன்வர வேண்டும் என்பதுதான் இங்கு வரும் அனைத்து தரப்பு மக்களிடையே எதிர்பார்ப்பு. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நாகையிலிருந்து சகாதேவன்.